ஓகே கேஸ் ஐம் பேக் வித் இருப்பா ட்ரெய்லர் இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு தான். ஆனால் அதை விட ஒரு பெரிய சம்பவம் இன்றைக்கி நடந்திருக்கு. நம்ம பசங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது இல்லை, ஹெல்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% கிட்ட ரெக்கவர் ஆகிட்டேன். ஸோ அதை விட ஒரு பயங்கரமான விஷயம், ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கோட் டீம்லேருந்து. அது இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது. அது பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது எனக்கு. விபி அவர்களே, என்ன நீங்கள் குக் பண்ணுறீங்க, வாட் இஸ் த ஹேப்பனிங் இன் த கோட் அப்படின்னு கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருந்தது. ஏன்னா இந்த ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஹைப்பு. என்னவா இருக்கும் படம், என்ன கான்செப்ட் நோக்கி போகுது, ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது, இந்த போஸ்டரில் தளபதி என்ன பண்ணுறாரு, பயங்கரமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மைண்டில் ஓடிட்டே இருந்தது. சரி ஓகே ரைட்டு, நான் நினச்சேன் சரி இன்றைக்கி ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கிட்டு நாளைக்கு ட்ரெய்லர் எப்படி நம்ம வீடியோ பண்ணுவோம், ஸோ நாளைக்கு இதை பற்றி பேசிக்கலான்னு இருந்தேன். பட் என்னால் முடியல, கட்டுப்படுத்த முடியல. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 வருஷம் இருந்தாலே நம்ம அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருப்போம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. அண்ட் நாளைக்கு வேறு ட்ரெய்லர் வரப்போகுது. அப்டேட்ஸ் நம்ம கொடுக்காமல் இருப்போமா? அது எப்படி? அது இனோவேஷன் ப்ளஸ் சேனலாக பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தளபதியோட வெறியர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே ஃபைன், நம்ம பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்டு இன்றைக்கி யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்களோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷஸ். அண்டு கோட்டோட ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த போஸ்டர் நான் ஸ்க்ரீனில் போட்டுடுறேன். வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1. ஸோ இதுதாங்க அந்த போஸ்டரு. என்ன ஒரு பிளானிங்கில் இதை டிசைன் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ இந்த ஒரு விஷுவலில் பார்த்தீங்கன்னா தளபதி ஒரு ரோப் மூலியமாக ஒரு பில்டிங் மேலே நடக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டரு. அண்ட் ஒரு சின்ன ஒரு கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு மாதிரி ஏதோ சைடில் ஒரு இது ஒன்று வச்சுருக்காங்க. அண்டு ஒரு நல்ல ஒரு சைஃபை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே. நல்ல அந்த ஒரு க்ரீனு ப்ளூ ரெட்டு காம்பினேஷனில் நல்ல ஒரு எடிட். ஆக்சுவலாக இந்த மாதிரி போஸ்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தாங்க எல்லா ஃபேன்ஸுமே. அதுக்கான ஒரு சூப்பரான ட்ரீட்டாக இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோட்டோட செலப்ரேஷன்ஸ், அந்த பேனர் வைக்கிறது எல்லாமே ஏஜிஎஸ் சைட்லேருந்து அஃபிஷியலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விச் இஸ் ரியலி கிரேட். படம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபியூ டேஸில் ரிலீஸ் ஆக போகுது, ஐ மீன் ஃபியூ வீக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரிகார்டிங் கோட்டோட ஆடியோ லான்ச் இப்போ வரைக்குமே எந்த அப்டேட் எனக்கு கிடைக்கல. அது கிடச்சா கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் தனியாக பண்ணுறேன், ஆடியோ லான்ச் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன நினச்சேன்னா சரி ஓகே நாளைக்கு கோட் ட்ரெய்லர் வருது, இன்றைக்கி ஏதாவது அஃபிஷியலாக ஒரு சாங் ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இந்த போஸ்டரே ஐ திங்க் மோர் தென் எனஃப். நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவே தாங்கும். பயங்கரமாக இருக்குது இந்த போஸ்டர். இது பார்த்ததுக்கப்புறம் ஐயா சீக்கிரமாக நாளைக்கு ட்ரெய்லர். இன்னேத்துக்குலாம் நாளைக்கு நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு இருப்போம்ல, ட்ரெய்லர் பார்த்துட்டு அதை வச்சு டி கோடிங்கு, என் கோடிங்கு, மார்ஸ் கோடிங்கு, அந்த கோடிங்கு, இந்த கோடிங்கு, எந்த கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து பண்ணியிருப்போம். அண்டு நான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா தூங்குறனோ இல்லையோ, இன்றைக்கி நைட்டு தூங்குறனோ இல்லையோ, நாளைக்கு ஒரு 6 o'clock 5 o'clock ட்ரெய்லர் வருதுன்னா நல்லா பார்த்துட்டு அனுபவித்து என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோன்றது நம்ம சேனலில் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு நம்ம பசங்களை கண்டிப்பாக வந்துடுவீங்க. அண்டு 5:30 நாளைக்கு வீடியோ நான் டக்குன்னு போட்டுடணுமா நாளைக்கு ஈவினிங்கு, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்த வீடியோவுக்கு மினிமம் ஒரு 10,000 லைக் ஆகுது நமக்கு வந்தது அப்படின்னா நாளைக்கு 5:30 மேக்ஸிமம் வீடியோன்றதை நான் போட்டுடுறேன். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஐ திங்க் ரொம்ப ஸ்பீடாகவே போட்டுருவேன். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது லைக் பண்ணணும். ஒரு மினிமம் 10,000 லைக் ஆகுது கிடச்சிது அப்படின்னா நாளைக்கு நாங்க 5:30 அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடி பண்ணி போட்டுருவேன். எனக்கு உடம்பு சரியாக இருக்கோ இல்லையோ பார்ப்போம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா வெறியாக இந்த வீடியோ இந்த டைமில் லைக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த போஸ்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி ஓகே, சும்மா ஒரு கெஸ்ஸாக இந்த போஸ்டர் வச்சு உங்களால் என்ன டீகோட் பண்ண முடியுது, என்னவா இருக்கும், என்ன ஒரு சீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு கோட்டோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுல்ல, அதோட அஃபிஷியல் தம்ப்நெயிலே இந்த போஸ்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அந்த ட்ரெய்லர்லேயும் இந்த ஒரு சீன் வரும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நாளைக்கு எந்த விதமான பெரிய சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ணாமல், ஸ்டோரி எதுவும் வெளியே ரிவீல் ஆகாத ஒரு நல்ல ஒரு கட்ஸில் பிரம்மாண்டமான ஒரு ட்ரெய்லர். ஐ திங்க் வெங்கட் பிரபு அண்ட் ஏஜிஎஸ் டீம் தே ஆர் ரெடி டு கிவ் டு அஸ். எனக்கு தெரிஞ்சு அவங்க பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ட்ரெய்லர் எனக்கு தெரிஞ்சு August 15 நேற்றே ரிலீஸ் பண்ண வேண்டியது. பட் ஆனால் அந்த ட்ரெய்லருக்கான சில எடிட்டிங் கட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டிங்காக இருந்ததால்
அதெல்லாம் சில சேஞ்சஸ்லாம் பண்ணுறதுக்காக டிலே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவே ஃபைன், லேட்டாக வந்தாலும் சிறப்பாக வந்தால் போதும். இப்போ எத்தனை பேர் வைத்தால் அடிச்சுன்னு உட்காந்து இருக்காங்க, ஐயோ நாளைக்கு ட்ரெய்லர் வருது, ஈவினிங் இன்னும் ரெக்கார்டு வியூஸ் பண்ண போகிறானுங்களோ, வியூ ரெக்கார்ட் பண்ண போகிறானுங்க, லைக்ஸ் என்ன ரெக்கார்ட் பண்ண போகிறாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சுன்னு இருப்பாங்க. அது என்ன எனக்கு புரியாத ஒரு விஷயம், ஒரு நடிகர் உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னொரு நடிகரை மட்டம் தட்டணும்னு அவசியமே கிடையாதுல்ல. அது எப்படி தூங்காமல் நீங்களும் வந்து உழைக்கிறீங்க, தளபதியோட விஷயங்கள் ஏதாவது வரும்போது நீங்களே கூட வந்து அப்படியே சேர்ந்து உழைச்சிட்டு சப்போர்ட் தான் பண்ணுறீங்க படத்துக்கு. நல்லது தான், ஃப்ரீ ப்ரொமோஷன் தான், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அண்டு ரீசெண்டாக ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன், நம்ம தளபதி லிரிசிஸ்ட் விவேக் அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போயிருப்பார். ரொம்ப கேஷுவலாக சிம்பிளாக ஜாலியாக போயிட்டு வர்றாரு. நிறைய பேருக்கு இப்போ டவுட்டு, தலைவா இன்னும் அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துடும் போல், இன்னும் அரசியலுக்கான பணிகள் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலையேன்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு தெரிஞ்சு சைடில் போயிட்டு தான் இருக்கும். அதுக்கு திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வரும். ஸ்டே டியூன் ஃபார் தட். தளபதி 69 ஹெச் வினோத் கன்ஃபார்ம் ஆகிடுச்சது, பட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஹெச் வினோத் அவர்களே ரீசெண்டாக சொன்ன மாதிரி சில அஃபிஷியல் நியூஸ்லலாம் நான் பார்த்தேன். என்ன குக் பண்ணுறாருன்னு தெரில, பட் ஒரு பயங்கர ஜாயான ஒரு படமாக இருக்கும், ரொம்ப சீரியஸான படம் கிடையாது, ரொம்ப ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அது 69 அதான் சொல்கிறேன்ல, அடுத்த படத்துக்கான அப்டேட்ஸே இப்போ நான் கொடுக்கறதுக்கு ரெடி தான். சின்ன சின்ன விஷயம் நம்ம கிடச்சா, ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கு நம்ம அப்டேட்ஸ் கொடுக்காமல் இருப்போமா. சரி ஓகே, ரைட்டு கைஸ், சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். இந்த போஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னோடனே நம்ம பசங்க லைக் பண்ணிட்டாங்க. மினிமம் 10,000 லைக்கு. நாளைக்கு அரை மணி நேரத்துக்குள்ளே வீடியோ நான் கடகடன் எடிட் பண்ணி நான் போட்டுருவேன் மேக்ஸிமம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. 10,000 லைக்ஸ் இந்த ஒரு வீடியோவுக்கு. நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லு கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதுவும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், உடம்பு முடியாமல் கூட நம்ம பார்த்திங்கன்னா உட்காந்து லைட்டு கீட்டு போட்டு எல்லாத்தையும் வச்சு வீடியோன்றது பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களை பார்க்கும்போது இது ஈஸியாக இருக்கும், பட் ஆனால் அது எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு தான் தெரியும். ஏதோ ஒரு வீடியோனா ஈஸியாக அப்லோட் பண்ணிடலாம். நீங்கள் இன்னோவேஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வீடியோஸ் இருக்கும். 3000 வீடியோஸு தனி மனிதனாக உட்காந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸாக. யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்கெலாம் நீங்கள் கொடுக்க வேண்டிய மோட்டிவேஷன் இந்த சப்ஸ்கிரைப் தான். அது நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன். அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலான்னு கூட இந்த சப்ஸ்கிரைபு லைக்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஓட வைக்கும் ஒரு கிரியேட்டராக. நம்ம இன்றைக்கோ நேற்று ஸ்டார்ட் பண்ண சேனல் கிடையாது இது. 10,000 லைக் டார்கெட் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க பாய்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். பை. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.